பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பரக்கத் ப்ரோமோட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த யூடியூப் சேனலில் முதல்ல வீடியோ போடுறோம். முதல்ல வீடியோ போடுற இந்த ப்ராஜெக்டே பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட். இது 100 ஏக்கரில் ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட் நம்ம இன்ஷா அல்லாஹ் போட போகிறோம். லேண்டு சம்மந்தமான எல்லா ஒர்க்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில் எல்லாமே நல்லபடியாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை டெவலப் பண்ணுற விஷயங்களை பற்றி நம்ம நோன்பு முடிஞ்சு ரம்ஜான் முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் செய்யலான்னு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டீட்டெயில்ஸ், இந்த ப்ராஜெக்டை பற்றின முழு விவரங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இது எங்கே அமைஞ்சிருக்கு, இதை சுற்றி என்னென்ன பெரிய ஊர்கள் இருக்குது, இந்த ஊரை பற்றின சில அடிப்படை விஷயங்கள், இந்த ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலா ஸ்தலங்கள், இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு கடைசியாக இந்த வீடியோவோட எண்டில் இந்த ப்ராஜெக்டை நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம், எப்படி பண்ண போகிறோம், இந்த ப்ராஜெக்டில் இடம் வாங்கினா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ வாங்க. இப்போ நம்ம இடத்தோட பேர் கடம்பூர். கடம்பூர்லேருந்து பக்கத்துலேயே கொடிவேரி அப்படின்ற ஒரு டேம் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் இதெல்லாம் உங்களுக்கு பக்கம். சத்தியமங்கலத்துக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கும் இடையில் இந்த கொடிவேரி டேம் இருக்குது. நிறையா சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய இடம். நிறையா ஆற்றுல பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தண்ணி ஒரு வருஷத்தில் ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்கு கண்டினியூவாக இருக்கும். அருவியில் நீர் நல்லா வரும். சில நேரங்களில் கோடை காலங்களில் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வரும். பட் தண்ணி சுத்தமாக வற்றாது. தண்ணி குளிக்கிற அளவுக்கு இங்கே இருக்கும். இப்போ இதை பார்த்திங்கன்னா அந்த கொடிவேரி டேமு, அங்கே எவ்வளோ டிக்கெட்ஸு, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு இந்த லேண்டு காமிக்கிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய ப்ராஜெக்டை பற்றின விவரங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன நம்ம லேண்டை சுற்றி இருக்குது, இந்த லேண்டை நம்ம ஏன் நம்ம இதை செலக்ட் பண்ணோம், சூஸ் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் காமிக்கிறேன். அந்த கடம்பூரில் இருந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக 18 கிலோமீட்டரில் இருக்குது. கடம்பூர் அப்படின்ற நம்மளுடைய லேண்டு, இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிற இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 80 கிலோமீட்டர்ஸு, ஈரோடுலேருந்து 74 கிலோமீட்டரு, கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தது தான். சத்தியமங்கலத்தோட தாலுகாவில் வரும். கோபிச்செட்டிப்பாளையம் வட்டத்தில் வரும். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன், நம்ம கடல் மட்டத்திலிருந்து 1200 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மலைப்பிரதேசம், அருமையான ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் இந்த கடம்பூர். இப்போ நீங்கள் பார்க்குறது கடம்பூருக்கு முன்கூட்டியே, அதாவது கடம்பூர் போகிறதுக்கு முன்னாடியே வரக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி தான் பார்க்குறீங்க. இது பார்த்திங்கன்னா அதிகமான உயரம் இருக்காது. பட் லென்த்து நல்ல பெருசாக இருக்கும். பார்த்திங்கன்னா இருக்கும். கோயம்புத்தூரோட அந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்டோட ஒரு நயாகரா நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லென்த் இருக்கும். தண்ணி எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இப்போ நம்மளுடைய அந்த ப்ராஜெக்டில் இடம் வாங்குறவங்களுக்கு இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்டுக்கு வராங்கன்னா இங்கே அப்படியே குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நம்ம அங்கே இருக்க ஃபார்ம் லேண்டுக்கு அங்கே அவங்களுக்கு உண்டான காட்டேஜில் தங்கி ரெஸ்ட் எடுத்து ஒரு மன அழுத்தத்தை குறைச்சிட்டு அப்படியே போகிறதுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பனைகள் யாருக்கும் அதிகமாக கிடைக்காது. ஏன்னா தமிழ்நாட்டிலே சில இடங்களில் தான் பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா குற்றாலம் சொல்லுவாங்க, கும்பக்கரை, சுருளி அப்படின்னு. அதே மாதிரி சில கொடைக்கானல், இந்த மாதிரி இடங்களில் தான் உங்களுக்கு நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் ஈரோடு மாவட்டம், கோவை மாவட்டம், இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி ரொம்ப பிரபலியமான ஒரு நீர்வீழ்ச்சி தான். ஒரு குழந்தை பாருங்கள், குளிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க, நல்லா இருந்துச்சான்னு கேட்குறாங்க. அது நான் குளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுது. இந்த ஃபுட்டேஜ் நம்ம இன்னொரு யூடியூப் சேனலில் இருந்து எடுத்து நம்ம போட்டிருக்கோம். பட் ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கோம். சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணணும், இல்லை அடுத்தவங்க வீடியோவை காப்பி பேஸ்ட் பண்ணி போடணும், அந்த கான்செப்டில் போடலை. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ரிலேட்டடாக தேடும்போது ஒரு சகோதரர் 1-2 பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதிலேருந்து சின்ன கிளிப்ஸை நான் எடுத்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பயன்படுத்தியிருக்கேன். அந்த சகோதரர்களுக்கும் இந்த யூடியூப் சேனலுடைய உரிமையாளர்களுக்கும் இந்த வீடியோ மூலிமா என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க போட்டிருந்த வீடியோவிலேருந்து தான் இந்த சின்ன கிளிப்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு பற்றி சொல்கிறேன். நம்மளுடைய லேண்டெலாம் நம்ம ஓனாக எடுத்திருக்கோம். எவ்வளோ அழகாக தண்ணி வருது பாருங்கள்.
இதோட அந்த ஈவினிங் வியூவும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த சாயந்தரம் சூரியன் மறைகிற டைமில் எப்படி இருக்கும் அப்படின்ற வியூவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து எல்லாமே வந்து அந்த வீடியோ ஒரு சகோதரர் பண்ண வீடியோவிலேருந்து நான் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்தது. இப்போ வந்து நம்ம கடம்பூர் வந்து போக போகிறோம். கடம்பூர் வந்து இப்போ இந்த கொடிவேரி டேம்லேருந்து நம்ம வந்து ரோடு காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த ரோடு பாருங்கள், அப்படியே லெவலில் ஆரம்பித்து படிப்படியாக அப்படியே ஸ்லோப்பாக மேலே அப்படியே போய் அப்படியே மேலே வரைக்கும் உங்களுக்கு போகும். கொஞ்சம் தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த டேமை தாண்டின உடனேவும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இயற்கையோட அனுபவத்தை வந்து நீங்கள் வந்து உணர முடியும். அந்தளவுக்கு ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம வந்து இந்த ரோட்டில் வந்து ஒரு பைக்லேயோ ஒரு கார்லேயோ அப்படி ட்ராவல் பண்ணி அந்த 2 பக்கமும் நம்ம மொபைலெல்லாம் எப்பயும் போல் மொபைலை சும்மா நோண்டிட்டு இல்லாமல் அதில் ஏதாவது டைம் பாஸ் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே அந்த மொபைலை தூக்கி ஒரு ஓரம் கட்டிட்டு 2 பக்கமும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போனீங்கன்னா நம்மள்டேருந்து ஏதோ பிரிஞ்சு வெளியே போன நம்ம ஒரு லேசாக இருக்கிற மாதிரி உணர்வோம். அதை நான் நிறைய டைம் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப, ரொம்ப கவலையாக இருக்கிறப்ப, ஒரு சில விஷயங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறப்ப, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன அழுத்தமாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் பக்கம் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணவே பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அந்த காற்றை சுவாசிக்கிற அந்த கொடுப்பனை இருக்கிறது உண்மையிலே அந்த மக்களுக்கு வந்து கொடுத்து வச்சவங்க தான். இடையில இந்த மாதிரி அருவிகளும் வந்து இருக்கும். இது வந்து பர்டிகுலராக அந்த மழை காலங்களில் மட்டும் தற்சமயத்துக்காக உருவாகக்கூடிய அந்த நீரோடைகள், நீர்வீழ்ச்சிகள் இது வந்து உங்களுக்கு எல்லா நாளும் வந்து இருக்காது. இப்போ மேலே வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 14 கிலோமீட்டர்ன்றது நீங்கள் ஒரு 3/4 மணி நேரம் பயணத்தில் நீங்கள் வந்து மேலே போயிடலாம். இந்த கடம்பூருக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் பஸ் போனால் ஒரு ப்ரைவேட் பஸ் வந்து அங்கேருந்து கிளம்புது. இங்கேருந்து ஒரு ப்ரைவேட் பஸ் போனால் அங்கேருந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ வந்து 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து இந்த மலைப்பிரதேசத்துக்கு கடம்பூர் ஹில்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பஸ் வசதி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 மலை கிராமங்கள் இந்த கடம்பூரை சுற்றி இருக்குது. கடம்பூர்ன்றது ஒரு சின்ன ஒரு சிட்டி மாதிரி. பேங்க் இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, மசூதி இருக்குது, டெம்பிள் இருக்குது, சர்ச் இருக்குது. இந்த மாதிரி எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு சிறிய ஒரு சுற்றுலாஸ்தலம் அது. அந்த சுற்றுலாஸ்தலத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 மலை கிராமங்கள் இருக்குது. பெரும்பாலான மலை கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விவசாயங்கள் வந்து பண்ணுறாங்க. நிறைய வெளியூருக்காரவங்க வந்து உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணி போட்டு பெரிய லெவலில் அந்த சில்வர் ஊக்கு அந்த மாதிரி மரங்களை வளர்த்து அந்த மரங்களில் மிளகு வந்து அந்த கொடியை வந்து படர விட்டு அதிலிருந்து நிறைய ஈல்டு எடுக்கிறாங்க. உங்களுக்கு அது சம்மந்தமானதெல்லாம் வந்து நிறைய நம்ம இந்த வீடியோவை கண்டினியூவாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதில் தெரியும். இந்த கடம்பூரை பொறுத்தளவில் நம்ம ஃபார்ம் லேண்டில் நீங்கள் வந்து லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி அந்த பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே நம்ம ஒரு ரெகுலர் இன்கம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 100 ஏக்கர்ஸு. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 பிரித்தோம்னா உங்களுக்கு வந்து 400 ஃப்ளாட்டு. அப்படி நம்ம இந்த ரியல் எஸ்டேட் படி இந்த ப்ரொமோட்டர்ஸ் ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 சென்ட் விட்டுட்டா கூட கிட்டத்தட்ட அந்த பார்க்கு, ஜிம்மு, மெடிடேஷன் சென்டர்ஸு, ஹாஸ்பிட்டலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளே கிரவுண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ்க்கு வந்து வசதிகளுக்கு வந்து நம்ம இடங்கள் விட்டுட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 250 அந்த ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து நம்மளால் அதில் பிரிக்க முடியும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபார்ம் லேண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 25 சென்ட்டு. அந்த 25 சென்ட்டுக்குள்ளே இண்டிவிஜுவலாக அதுக்கு ஒரு காம்பவுண்டு மாதிரி இருக்கும். அதுக்கு கேமராவோட பாதுகாப்பு இருக்கும். 24 ஹவர்ஸ் வந்து கேமரா செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கும். அதுக்குள்ளே ஒரு காட்டேஜ் வந்து நம்ம அந்த சொல்லக்கூடிய பேக்கேஜ்லேயே காட்டேஜ் பண்ணி கொடுத்துருவோம், கார்டனிங் பண்ணி கொடுத்துருவோம். பலன் தரக்கூடிய பல மரங்கள், அது அழகுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு செடி வகைகள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஒரு கார்ட்டூனில் வரைஞ்சி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணியிருப்போம்ல, இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. அந்த இமேஜினேஷன்ஸை எல்லாத்தையும் நம்ம அந்த 25 சென்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். ஒவ்வொரு 25 சென்ட் யூனிஃபார்மாக இருக்காது. ஒவ்வொன்றிலையும் ஒரு இன்னோவேஷன், ஒரு டிஃப்ரென்ஸை காட்டி வர்றவங்களை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வந்து அதில் செய்ய போகிறோம்.
ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் அந்த காட்டேஜ் வந்து ரன்னிங்கில் இருந்தாலோ இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் சென்டராக பண்ண போகிறது, அதில் நிறையா நம்ம பிளான்ஸ் வச்சுருக்கோம். ஒரு மேரேஜ் ஹால் வந்து கட்டுற மாதிரி, பார்ட்டி ஹால் கட்டுற மாதிரி, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் பண்ணுற மாதிரி, இல்லை பிஸ்னஸ் பாயிண்ட்டு உட்காந்து உட்காந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல ஒரு பெரிய டேர்ன் ஓவர் பற்றி ஒரு குரோர் கணக்கில் வந்து பிஸ்னஸ் பேசுகிறவங்களுக்கு உண்டான ஸ்பேஸு, இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணி ஒரு மல்டிபிள் பேக்கேஜாக தான் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இன்ஷால்லா வந்து அது நல்ல உதவியாக இருக்கும். ஏறக்குறைய வந்து நம்ம கடம்பூர் ரீச் ஆக போகிறோம். இப்போ வந்து இந்த ரோடு வந்துக்கிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு வந்து பெட்ரோல் பங்க் ஒன்று வரும். அதுதான் என்ட்ரன்ஸு, கடம்பூரோட ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜங்ஷனில் இருந்து தான் நம்மளுடைய ஃபார்ம் லேண்டுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் வந்து அதிகமான ரேட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ரீசனபிளான ரேட்டில் ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கூட வாங்கி அவங்களுடைய கனவு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்குரிய ஒரு இடமாக தான், ஒரு ஃபார்ம் லேண்டாக தான் நம்ம இந்த ஏஜேஎஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இயற்கையிலேயே வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் மாதிரி, நான் நிறைய நல்ல ஆர்டிஸ்ட்டு, நிறைய விஷயங்களை வந்து கற்பனையாக யோசிப்பேன், நிறைய விஷயங்களை கையிலேயே செய்வேன். எனக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்துருக்கான். சின்ன சின்ன யூஸ் அதை உபயோகம் இல்லாத பொருட்களை கூட ஒன்று சேர்த்து ஏதாவது ஒரு அழகான பொருளாக நான் க்ரியேட் பண்ணுவேன். அது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள், அந்த திறமை. அந்த மாதிரி எனக்கு நிறைய மைண்டில் வந்து கற்பனை திறன் இருக்குது. அதை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய இடமா இந்த ஏஜேஎஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த கடம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்குகளும் இருக்குது. ஒரு 6-7 மணிக்கு மேலே வந்து உங்களுக்கு ரோட்டில் வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்டீரியர் வில்லேஜாக அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் யானை, அதே மாதிரி சிறுத்தை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரங்குகள் அதிகமாக இருக்குது, காட்டுப்பன்றிகள் இருக்குது, மான்கள் இருக்குது, அந்த மாதிரி நிறைய வனவிலங்குகளும் இருக்குது. ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் பிளேஸ் இது வந்து. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அந்த கீழே அந்த கொடிவேரி டேம்லேருந்து 14 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து நம்ம கடம்பூர் வந்து ரீச் ஆக போகிறோம். வந்துருச்சு, கடம்பூரே வந்துருச்சு. இங்கே வந்து உங்களுக்கு அந்த தூரத்தில் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு மாதிரி பெட்ரோல் பங்க் உங்களுக்கு தெரியும். அந்த பெட்ரோல் பங்க் தான் வந்து இந்த குட்டி இந்த மலை கிராமம்னு சொல்லலாம். ஒரு பெரிய வில்லேஜுக்கும் கிராமத்துக்கும் ஒரு மிடில் இருக்க ஒரு ஏரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், சந்தனக்காடுன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. உண்மையிலேயே வந்து வீட்டு சாப்பாடெல்லாம் வந்து தூக்கி போட்டுடலாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்டான சாப்பாடு அங்கே கொடுக்குறாங்க. பருப்பு, நெய் அந்த மாதிரிலாம் வச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. பட் வந்து நீங்கள் நல்ல சுவையாக சாப்பிட்றதுக்கு அன்லிமிட்டட் சாப்பாடு கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அதை தாராளமாக வந்து அந்த கடைக்கு போனால் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ட்ரன்ஸ்லேயே அந்த கடை இருக்கும். நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கெலாம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம போக போகிறோம். கடம்பூர் ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 14 to 14.2 கிலோமீட்டர். நான் ஆனால் சேர்த்தே சொல்லிடுறேன், ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, ப்ரொமோட்டர்ஸ் லைன்ஸில் இருக்கிறவங்க 15 கிலோமீட்டர் இருக்குன்னா 5 கிலோமீட்டரில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அப்படி இல்லை, 14.2 கிலோமீட்டர் தான் எக்ஸாக்டாக. பட் நான் 15 கிலோமீட்டரே சொல்கிறேன். ஜங்ஷன்லேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து போனீங்கன்னா நம்மளுடைய அந்த ஏஜேஎஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண போகிற லேண்டுக்கு நம்ம வந்து போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம். ஜஸ்ட்டு கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் அந்த கடம்பூர் மெயின் ஜங்ஷன்லேருந்து லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். நம்ம வந்து காரில் போயிட்டுருக்கும் போதே எடுத்த வீடியோ தான். வியூஸ் பாருங்கள், இல்லை இந்த இடங்களோட லேண்ட்ஸ்கேப்போட அமைப்பை பாருங்கள். ரொம்ப பெரிய மலைத்தொடர்களாக இல்லாமல் ஓரளவுக்கு உயரம் கம்மியான மலைகளாகவும் இருக்கும். மேடு பள்ளங்கள், அந்த மலை பிரதேசங்களுக்கே உரிய லேண்ட்ஸ்கேப் இருக்கும். அவ்வளோ அழகாக அந்த 5 மணிக்கு மேலேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஹெர்பலோட ஸ்மெல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் அந்த தாவரத்தோட அந்த வாசனைங்க வந்து நம்ம நுகரும் போதே பார்த்திங்கன்னா நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுது. நம்ம மனசில் இருக்க அழுத்தங்கள், அந்த மூளையில் இருக்க அந்த ப்ரெஷர்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லாமல் அவ்வளவு பக்காவாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஃபுல் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது.
இப்போ வந்து நம்ம ஃபார்ம் லேண்டுக்கு வந்துட்டோம். இது மொத்தம் 100 ஏக்கர். நம்ம பிரித்து விற்க போகிறது 25 சென்ட்ஸாக விற்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 25 சென்ட் மாதிரி பிரித்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து நமக்கு வந்து ஒரு 250லேருந்து 300 ஃப்ளாட்ஸாக வந்து இது வந்து பிரிப்போம். 300 ஃபார்ம் லேண்ட்ஸாக வந்து பிரிப்போம். இதோட வந்து உங்களுக்கு அந்த ஃபென்சிங் தான் காட்டுறேன். அவங்க அந்த காலத்தில் போட்டிருந்த காம்பவுண்ட் வாலு அந்த இதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ரோடு பேஸே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடிக்கு மேலே 1500 அடிக்கிட்ட ரோடு பேஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த 100 ஏக்கர் இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 3 பக்கங்கள்லேயும் பாதை இருக்குது. இடத்தோட வந்து லெஃப்ட் சைட்லேயும் பாதை இருக்குது. அப்படி இடத்தோட பின்பக்கமும் பாதை இருக்குது. அப்படி இடத்தோட முன்பக்கமும் பாதை இருக்குது. ஸோ 3 பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து பாதை இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து அவ்வளவு நேச்சராக ரொம்ப உயரமான லேண்ட்ஸ்கேப் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 5 ஏக்கர் ஒரே லெவலில், அதுக்கடுத்து ஒரு 10 ஏக்கர் ஒரு லெவலில், ஒரு 30 ஏக்கர் ஒரு லெவலில், அப்புறமா ஒரு 20 ஏக்கர் ஒரு லெவலில் அப்படியே போய் அழகாக வந்து உங்களுக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. பார்த்த உடனே நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இது வந்து பெரிய ப்ராஜெக்ட்டு, இவ்வளோ பெரிய இடத்த வந்து நம்ம வாங்கி இதை வந்து முடிச்சிட முடியுமா அப்படின்ற யோசனைலாம் இல்லை. இடத்த பார்த்தோன்னே என்ன ஆனாலும் பரவாயில்ல, அல்லா மேலே பாரத்தை போட்டு இந்த இடத்த நம்ம பேசி முடிக்கிறோம். இதிலிருந்து பிரித்து நமக்கு என்னென்ன கனவுகள் இருந்தோ அந்த மாதிரி இருக்கிறத மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களுக்கும் ஒரு அவங்களுடைய கனவு இடமாகவும் இருக்கணும், ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கணும். அதில் வந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் வச்சு இன்கம் சோர்ஸோடு நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க ஒரு வயசான ஒரு ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து தான் இங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எங்கேயோ சம்பாரிச்சிட்டு இருந்தால் கூட இதன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு பேக்கப் மாதிரி ஒரு வருமானம் போயிட்டுருக்கணும். நாளைக்கு வந்து இந்த படித்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த இதை வந்து சொல்ல முடியாது, ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்ல முடியாது. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்புக்கு வந்து செக்யூரிட்டி சொல்ல முடியாது. அவங்களுக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா சம்பாதிக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி இடங்களில் வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். நம்ம இடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையான ஒரு யூகாலிப்டஸ் மரத்தோட ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது. நீங்கள் ஊட்டியில் பார்த்த மாதிரியே இருக்கும். ஒரு பெரிய லேக் ஒன்று இருக்குது, ஒரு ஏரி ஒன்று இருக்குது. இப்போ வந்து மழைக்காலம் இல்லை, கோடை காலன்றதுனால தண்ணி கம்மியாக இருக்குது. மழைக்காலங்களெல்லாம் அவ்வளோ பெரிய ஏரி, தண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு இயற்கையான பிளேஸில் தான் அப்படியே நம்ம ஃபார்ம் லேண்டுக்கு முன்னாடி ரோட்டுக்கு அப்படியே ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இயற்கை சூழல் இருக்குது. சைடில் வந்து ரோடு இருக்குது. ஃபுல்லாக வந்து நம்ம ஃபென்சிங் பண்ணி பாதுகாப்பாக வந்து ஃபென்சிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தீம் லேண்டுக்குள்ளே, ஒரு தீம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம கிராண்டாக வந்து நம்ம வந்து முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸு, அந்த முன்னாடி உள்ள காம்பவுண்ட் வால்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பயங்கரமாக பண்ண போகிறோம். ஒரு எப்படின்னா ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்கும் முன்னாடி பார்க்கும்போது. அதுக்கு இடையில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். உண்மையிலே வீடியோ பார்க்கும்போது கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த க்ரீனரியாக இருக்கிறது, இந்த லேண்ட்ஸ்கேப்பு, இந்த இயற்கை சூழலை நீங்கள் இந்த வீடியோவாக நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம போகிறோம்ல, இந்த போகிற பகுதியில் பாருங்கள் இறங்குறதுக்கு ஒரு இடம், நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஏரி, அதை சுற்றின ஒரு யூகாலிப்டஸோட ஃபாரஸ்ட்டு எப்படி இருக்கும்னு நீங்களே ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 100 ஏக்கர் பிரம்மாண்டமான இடம் அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. இது வந்து ஒரு ப்ராப்பரான பஞ்சாயத்து பாதை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடி இருக்கிற பஞ்சாயத்து பாதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்த சுற்றி லாஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்குங்க. ஸோ நமக்கு 3 பக்கம் பாதை இருக்குது. மெயின் கேட் வந்து நம்ம தார் ரோடு பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து அக்சசபிள் ஏரியா மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாப்பான ஃபென்சிங் வந்து பண்ண போகிறோம். அது எத்தனை கோடி ரூபா செலவழிஞ்சாலும் பரவாயில்ல. பாதுகாப்புக்கு, செக்யூரிட்டிக்கு வந்து நம்ம நல்ல முக்கியத்துவம் கொடுப்போம். இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு ஃபார்ம் லேண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற என்ட்ரன்ஸு. அந்த ஃபார்ம் லேண்டுக்குரிய என்ட்ரன்ஸ் வந்து இதுதான், அந்த 100 ஏக்கருக்குரிய என்ட்ரன்ஸு. இதில் வந்து 2 கிணறு இருக்குது. கிணத்துல வந்து போதும் என்ற அளவுக்கு தண்ணி இருக்குது. இங்கே இந்த ஏரியாவில் தண்ணிக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில்
பட் இந்த லேண்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வத்தாத தண்ணி இருக்க 2 கிணறு இருக்குது, ஒரு போர் இருக்குது. இந்த 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ஓவர் டேங்க் நல்லா பெரிய லெவலில் 1 லட்சம் லிட்டர் 2 லட்சம் லிட்டர் அந்த மாதிரி பெரிய ஓவர் டேங்க்ஸ் வந்து ஒரு 4-5 இடத்துல பிளான் பண்ணி இந்த தண்ணிங்களை வந்து நம்ம சேமித்து வச்சு எல்லா இண்டிவிஜுவல் அந்த ஃபார்ம் லேண்ட்ஸு 25 சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக டேப்புக்கு வந்து பைப் லைன் கொடுத்துருவோம். இது போக வந்து உள்ளே வந்து அவங்களுக்கு போர் வசதி, ஒரு போர் வசதி போட்டு இண்டிவிஜுவல் போர் போட்டு நம்ம வந்து அவங்கவுங்களுக்கு தனித்தனியாகவும் போர் வசதி இன்ஷால்லா வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸ்டார்டிங்கில் வந்து காமன் பைப் வச்சுருவோம், கஸ்டமரோட தேவையை பொறுத்து போர் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நியத்து வச்சுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரோட்டுக்கு ரைட் சைடு நான் வந்து காமிச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு காமிச்சேன். இப்போ ரோட்டுக்கு ரைட் சைடில் நம்ம எவ்வளோ தூரம் நடந்து போகிறதே ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுது. அவ்வளோ அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது இந்த இடத்துக்கு. வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் நான் சம்பாதிக்கணும், ரியல் எஸ்டேட்டில் நான் ஃப்ளாட் போடணும்னா லெவலான ஒரு லேண்டை வாங்கி இன்றைக்கி இருக்க டிஎம்கே கவர்மெண்ட் காசு கொடுத்தா எது வேணாலும் பண்ணிடுறாங்க. அந்த அப்ரூவ்டெலாம் ரெரா அப்ரூவ்டு டிடிசிபி அப்ரூவ்லாம் ஈஸியாக வாங்கி ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த மாதிரி பிரித்து விற்றோம்னா இந்த 100 ஏக்கர்லாம் பார்த்திங்கன்னா பல கோடி ரூபாயை சம்பாரித்து கொடுத்துரும். ஹில் ஸ்டேஷன் நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு எல்லாரும் பண்ணுற ஒரு தவறை நம்ம பண்ண விரும்பலை. அங்கேயும் போய் ரொம்ப ஒரு க்ரௌட் ஆக்கி அந்த சிட்டியவே நாசம் பண்ணி அந்த மாதிரி இங்கே இருக்க இயற்கை சூழலை அழிக்கிற கண்டிஷனுக்கு போயிடக்கூடிய அந்த வேலையை நம்ம வந்து செய்ய விரும்பலை. இப்போ இருக்கிற மரங்களை கூட நான் இதில் இருக்க டிம்பர் மரங்களை வெட்டி விற்றாவே எனக்கு இதிலையே வந்து எனக்கு ஒரு 2-3 கோடி ரூபாய் கிடச்சிரும். பட் அந்த வேலையை வந்து எனக்கு ஐடியா கொடுத்தாங்க, பட் நான் செய்ய விரும்பலை. இருக்கிற மரம் இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கட்டும், அதுக்குள்ளே லேண்டுக்குள்ளே ஒரு 4-5 மரம் வருதா அதுவும் அப்படியே இருக்கட்டும். வாங்குறவங்க அவங்க எப்படி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கிட்டோம். எந்த மரத்தையும் நம்ம வெட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான். இன்னமும் நம்ம நிறைய மரங்களை வளர்க்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்குமே தவிர இங்கே உள்ள இயற்கையை அழிக்கணும்னு சொல்லி வரல. அதனால தான் இந்த ப்ராஜெக்டை வந்து நான் ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்டாக நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஃபார்ம் லேண்ட்ஸும் டெவலப் ஆகி இன்ஷால்லா வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரியும் இந்த இயற்கையை மேலும் பாதுகாக்கக்கூடியதாகவும் அதிகமான வளங்களை மழை வளங்களை இழுத்து தண்ணியை வந்து அதிகமாக நம்ம பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக தான் இது இருக்கும். எக்காரணத்துக்கு ஒன்று இயற்கையை அழிக்கிற ப்ராஜெக்டாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த திட்டம் வந்து இருக்காது. இது ஓவரால் வந்து உங்களுக்கு லேண்ட் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாமே நான் வந்து சுற்றிட்டேன். ஏன்னா ஒரு பூமி நம்ம வாங்குகிறோன்னா நம்ம காலடி அதில் படணும், அந்த பூமிக்கு நம்மளை பிடிக்கணும், அப்போ தான் அந்த பூமி வந்து நமக்கு செட் ஆகும். ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் வாங்கினீங்கனாலும் இந்த தொழில் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஒரு இடத்த நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் அந்த இடத்த முழுசாக உங்கள் காலால் நடங்க, அந்த இடத்த நல்லபடியாக ரசிங்க, அங்கே கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதோட வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். இயற்கை நான் சொல்கிறது இது வந்து ஒரு மூட நம்பிக்கை சொல்லலை. இயற்கை இதெல்லாம் கடவுளுடைய அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது. இயற்கையான இடத்துல அந்த இயற்கை சூழலில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டங்கள் ஒரு ஐடியாக்கள் வந்து வரும். அந்த மாதிரி வந்து எனக்கு போன உடனே வந்து ஆனதுனால அந்த ஒரு வைப்ரேஷன் கிடைச்சதுனால தான் இந்த இடத்த வந்து நான் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல நான் வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணி நம்ம இந்த வேலையை வந்து முடித்தோம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேஸ்ட் ஆகாது. நிறைய பேர் நீங்கள் ஃபார்ம் லேண்ட்ஸு அங்கே இங்கே எவ்வளவோ ப்ரொமோட்டர்ஸ் போடுறாங்க. இடத்த வாங்கி போட்டவங்களுக்கு அந்த இடம் எங்கே இருக்குது திருப்பி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து போய் பார்க்கணுன்னா கூட அது என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் நீங்கள் நிறைய வாங்கி போட்டிருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த லேண்ட் அப்படி கிடையாது. நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து நீங்கள் விட்டுட்டு போனாலும் சரி, நான் விட்டுட்டு போக மாட்டேன். அதை அவ்வளோ பக்காவாக அதை வந்து நம்ம அதை உருவாக்கி அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு இன்கம் எடுத்து அதில் உங்களுக்கு ஒரு பேக்கப் வந்துச்சு. நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு கொரோனா மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நமக்கு ஒரு இன்கம் இந்த இடத்துலேருந்து இருக்குது, இந்த இடத்துக்கு இல்லை நம்ம போய் அங்கே போய் செட்டில் ஆனால் நம்மளுடைய லைஃப்பை நம்ம தற்சார்பு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு சூழல் இருக்குது, எதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, இயற்கையோடு நம்ம வாழுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராஜெக்டுக்கு உள்ளே வாங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து நான் வந்து இது வந்து ரமலான் மாதத்தில் ஒரு பரக்கத்து நிறைஞ்ச மாதத்தில் நான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஆரம்பிச்சிருக்கேன்.
பரக்கத் ப்ரொமோட்டர்ஸ்னு வச்சதுக்கு நம்ம காரணமே, இந்த ரியல் எஸ்டேட் தொழில் வச்சதுக்கு காரணமே பரக்கத் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய அருள், ஆசீர்வாதம், அந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங்கு, இந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் வரும். ஏன்னா ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிப்பார், ஆனால் அவருக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. ஆனால் ஒருத்தர் வந்து அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கும், ஆனால் அவருக்கு நிம்மதியே இருக்காது, நிம்மதியை தொலைச்சிட்டு ஒரே டென்ஷன்லேயே அலைவாங்க. பட் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 5-6 பிள்ளைங்க வச்சுருப்பாங்க, மாதத்துக்கே ஒரு 20,000 25,000 தான் சம்பாதிப்பாங்க, ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்வாங்க. இதுதான் பரக்கத்துன்னு சொல்கிறது. இதை வந்து சிம்பிளாக உங்களுக்கு நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். பரக்கத்துன்றது என்னென்னா ஒரு குறைஞ்ச விஷயமா இருக்கும், சிம்பிளான விஷயமா இருக்கும், ஆனால் அது மன நிறைவாக இருக்கும். ஆனால் பெருசாக இருக்கும், பணம் வரவு அதிகமாக இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு மன நிறைவு இருக்காது. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம பரக்கத்துன்னு சொல்கிறது. அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்த வாங்குறவங்களுக்கும் ஒரு பிளஸ்ஸிங்காக, ஒரு பரக்கத்தாக, கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்றது கான்செப்ட் வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய ரியல் எஸ்டேட் நேமுக்கு வந்து பரக்கத் ப்ரோமோட்டர்ஸ்னு வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த திட்டத்துக்கு உள்ளே வாங்க. நிறைய பணங்கள் வச்சுருக்கிறவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 25 சென்ட்டுன்றதை 2 ஃப்ளாட்டா, 3 ஃபார்ம் லேண்டா, 4 ஃபார்ம் லேண்டா, இல்லை ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் அந்த மாதிரி நீங்கள் பல்காக பிளான் பண்ணும்போது அதில் உங்களுக்கு இன்கம் வர மாதிரி நிறைய இன்றைக்கி வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியில் பண்ணக்கூடிய விவசாயங்கள் இருக்குது. நிறைய வருமானம் தரக்கூடிய விவசாயங்கள் இருக்குது. சும்மா வந்து காலையிலேருந்து தண்ணியை அதிகமாக செலவழித்து மாங்குன்னு வேலை பார்த்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சி விவசாயத்தில் ஒன்றும் கிடைக்கல அப்படின்றாங்க. பட் இன்றைக்குரிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி விவசாயத்தில் வந்து நீங்கள் வந்து லட்சங்களில் சம்பாதிக்க முடியும். வெறும் 5 சென்டில் கீரை விவசாயம் பண்ணி நீங்கள் வந்து மாதத்துக்கு 25,000 30,000 சம்பாதிக்க முடியும். வெறும் 5 சென்டில் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி எவ்வளவோ திட்டங்கள் இருக்குது. உங்களுடைய எனக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பத்தாது, வாங்கக்கூடிய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். ஸோ என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி இந்த ப்ராஜெக்டில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ப்ராஜெக்டுக்கு உள்ளே வாங்க. யாரையும் வந்து நம்ம கம்பல் பண்ணி பெருசாக வந்து விளம்பரத்தை கொடுத்து அதாவது 1-10 சொல்லி அப்படியெல்லாம் நம்ம வந்து இதை சேல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ப்ராஜெக்டை வந்து நான் முடிக்கிறதுக்கு இன்ஷால்லா 2 வருஷம் டைம் நானே திட்டங்கள் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் என்ன பண்ணணும், அடுத்த 3 மாதத்தில் என்ன பண்ணணும், அடுத்த 6 மாதத்தில் என்ன பண்ணணும், 2 வருஷம் கழித்து இந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்கணும், இந்த ஃபார்ம் லேண்ட் எப்படி இருக்கணும், இந்த 100 ஏக்கர் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பல ஸ்டெப் பை ஸ்டெப்பான திட்டங்கள் வச்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் விருப்பம் இருக்கிறவங்க வாங்க, நேரில் வாங்க, என்னுடைய ப்ராஜெக்டை பற்றி உட்காந்து சிட்டிங்கில் பேசுங்க. ஒரு 3 மாதத்தில் வந்து ஒரு டெமோ வந்து ஒரு 25 சென்டில் நம்ம வந்து ஒரு டெமோ வந்து ரெடி பண்ணிடுவோம். அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வர்றவங்களுக்கு தான் வந்து அதிகமான முக்கியத்துவங்கள் நம்ம வந்து கொடுப்போம். ஏன்னா அவங்க தான் நம்ம கூட இருந்து கை தூக்கி விடுறவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஒன்ஸ் டெவலப் ஆன பிறகு அது எல்லோரும் வர்றது தான். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரோட விருப்பத்தை பொறுத்து. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஒரு கோயம்புத்தூர், ஒரு சென்னை, மதுரை, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய நகரங்களில் நல்ல வேலையில் இருக்கிறவங்க, அதிகமான மன அழுத்தம் தரக்கூடிய வேலையில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அந்த ஃபார்ம் லேண்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதில் நான் உங்களுக்கு மனநிறைவாக என்ன பண்ணி கொடுக்கணும் எல்லாமே வந்து பிளான்ஸ் இருக்குது. நேரில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டெமோ வந்து நான் கண்டிப்பாக என்னோடய சொந்த செலவில் நம்ம வந்து பண்ண போகிறோம். யார் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, கொடுக்கல, புக் பண்ணுறாங்க, புக் பண்ணல, டெவலப்பிங் ஒர்க் வந்து நான் அந்த 2 வருஷ திட்டத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டே தான் போகிறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ண பிறகு அவங்க வந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்து ரேட்டுகளும் நம்ம வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். இதில் வந்து பல கோடி ரூபா நம்ம போட போகிறோம். லேண்டோட வேல்யூ எல்லாம் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கோடியிலேருந்து 80 கோடி ரூபா ப்ராஜெக்ட் இது. ஸோ வந்து திட்டம் வந்து ரொம்ப பெருசு. பட் வந்து பிளான் வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து பிளானை வந்து போட்டிருக்கோம். அதை பர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அனுபவமும் திறமையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஸோ வந்து எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த வீடியோ பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை வந்து சொல்லுங்கள். இடம் வந்து ஒரு பேசிக்கான ஒர்க்கு நம்ம வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக சூப்பராக வந்து ஒரு வீடியோ, ஒரு ட்ரோன் கேமரா வச்சு எல்லா பக்கமும் ஆளை ஃபுல்லாக நம்மளுடைய ஃபென்சிங் எங்கே இருக்கோ சுற்றி ஆளுங்களை நிற்க வச்சு மேலேருந்து ட்ரோன் கேமராவை தூக்கி இந்த இடத்தோட அழகான வியூவை அவங்களுக்கு வந்து காமிச்சிட்டு ஒரு 3D பிளான், எப்படி இந்த பிளான் வரப்போகுது, எப்படி நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு பிளானை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
இதில் நிறைய விவசாயங்கள் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஒரு டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் அந்த மாதிரி பெரிய ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க 4 ஏக்கர் 5 ஏக்கர் 3 ஏக்கர்னு அவங்கவுங்க தேவைக்கேற்ப வாங்கி நிறைய விவசாயங்கள் பண்ணுறாங்க. தென்னை விவசாயம் இருக்குது, வாழை விவசாயம் இருக்குது, காலிஃப்ளவர் பண்ணுறாங்க, முட்டைக்கோஸ் போட்டிருக்காங்க. நிறைய எல்லா விவசாயங்களும் பண்ணக்கூடிய இடங்கள் தான். பாக்கு மரங்கள் அதிகமாக இருக்குது. சில்வர் ஊக்கு மரத்தில் வளர்த்து அதில் வந்து மிளகு கொடியை ஏற்றி விட்டு சம்பாதிக்கிறாங்க. மிளகெல்லாம் இன்றைக்கி என்ன ரேட்டு போகும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் ஏதேதும் டவுட் இருந்தாலும் அதிகப்படியான விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வீடியோவில் இருக்க நம்பருக்கு, என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையான விளக்கங்களை நான் தர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.